டிஸ்கிரிப்ஷனில் மெயினாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நிறைய கொடுத்துருப்பேன். அதில் ஒரு கண்டென்ட்டாக கொடுத்துருப்பேன். என்னென்ன பண்ணலாம், எது பண்ணலாம். முக்கியமாக வச்சுக்க, என்னோடய உதவி இல்லாமல் கூட சட்டப்படி இந்த கடனால் பாதிக்கப்பட்டவங்க வந்து சட்ட நிவாரணம் தேட முடியும். இருந்தாலும் முடியாதவர்களுக்கு நாம் வந்து முக்கியமாக ஆலோசனை கொடுத்துட்ருக்கோம். இப்போவும் சொல்கிறேன், ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம யூடியூப் சேனல் வந்து எதிர்பார்த்த அளவு வந்து சப்ஸ்கிரைபர் இன்னும் ரீச் ஆகலை. அப்படி ரீச் ஆனால் தான் உங்கள் பிரச்சனையை நான் போட முடியும். உதாரணத்துக்கு உங்கள் வீட்டிலே வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டு பேங்க்காரங்க உட்காந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு பிரச்சனை ஆகுது. தடுக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ வர்றவங்களை நீங்கள் வீடியோ எடுக்கிறது தான் முக்கியம். நீங்கள் ஏன்னா ஒருத்தனை ஐடென்டிட்டி நம்மக்கிட்ட மாட்டிக்கிச்சுனாக்கா அதுக்கப்புறமா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ வர்றாங்களா, அவங்கள்ட்ட முதல்ல வந்து என்னென்ன ஐடென்டிட்டி எல்லாமே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் இதில் வந்து எனக்கு எல்லாமே ஃபார்மேட்டில் இருக்குது, இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து இப்படி கார்டாக கொடுக்குறதில்ல, எல்லாமே வந்து இதில் மெயில் பாக்ஸில் இருக்குது, அப்படி இப்படின்னு கதை விடுறதெல்லாம் உண்டு. அப்படிலாம் கிடையாது. ஐடி கார்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஐடி கார்டை ஒரு ஃபோட்டோ எடுங்க. அதே போல் வர்ற